வணக்கம். இது சந்தியாவின் தமிழ்ச்சாரல். இன்று நாம் காணவிருப்பது உதயனகுமார காவியத்தின் 3வது காண்டமான மகத காண்டம். வாசவதத்தையின் மீது கொண்ட காதலினால் அவளை மீண்டும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் உதயணன் மகத நாட்டிற்கு புறப்பட்டான். அவ்வாறு செல்லும் போது காட்டின் வழியே சென்ற உதயணன் பெண் யானை, மான், மயில் இவற்றை கண்டு வாசவதத்தையின் நினைவில் மிகவும் வருந்தினான். மகத நாட்டை சென்றடைந்தான். அந்நாட்டின் மன்னனான தருசகன் வாழ்ந்த ராசகிரி என்ற நகரத்தை அடைந்தான். வயந்தகன் உதயணனை அழைத்து கொண்டு காகதுண்டன் என்னும் வேத விற்பனனை சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினான். காகதுண்டனும் நன்கு கணித்து உதயணனிடம், நீ 2 மாதங்கள் இந்நாட்டில் தங்கியிருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நீ உன் மனைவியையும் நாட்டையும் மீண்டும் பெறலாம் என்றான். உதயணனும் தன் மனைவியை பெறும் நோக்கத்தில் அங்கேயே தங்கியிருந்தான். ஒரு நாள் மன்னன் தருசகனின் தங்கையான பதுமாவதி காமன் கோயிலுக்கு தன் தோழியருடன் வந்தாள். அவளை கண்ட உதயணன் வாசவதத்தை வருவதாக எண்ணி காதலுடன் மகிழ்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனை கண்ட பதுமாவதி அவன் அழகில் மயங்கி அவன் மேல் காதல் கொண்டாள். பதுமாவதியின் தோழியான யாப்பியாயினி என்பவள் தன் தோழியின் காதலை உதயணனிடம் கூறி அவர்களை இணைத்து வைத்தாள். உதயணன் பதுமாவதியின் பல்லக்கில் ஏறி அவளுடன் கன்னிமாடத்திற்கு சென்றான். அங்கு யாரும் அறியாதவாறு மறைந்திருந்தான். தன் வீணை கலையாற்றலை அவளிடம் வெளிப்படுத்தி அவளை மகிழ்வித்து அவளுடன் கூடியிருந்தான். இதை அறிந்த உருமண்ணுவா அதை பற்றி தன் மற்ற தோழர்களிடம் தெரிவித்தான். உதயணனின் உயிர் தோழனான யூகி பதுமாவதியை உதயணனுக்கு மணமுடித்து வைக்க எண்ணினான். அதே நோக்கத்துடன் உருமண்ணுவா தன் ஆட்கள் 300 பேரை தருசகனின் அரண்மனைக்கு அனுப்பி வைத்தான். மாறு வேடத்தில் அவர்களை அங்கு தங்கச் செய்தான். அதே சமயம் தருசகன் தன் தந்தை மறைத்து வைத்த பெரும் செல்வம் எங்கு உள்ளது, அதை தன் தந்தை எப்படி மறைத்து வைத்திருப்பார் என்று எண்ணி புலம்பிக் கொண்டிருந்தான். அதை கணித்துச் சொல்லும் ஆட்களை தேடிக்கொண்டிருந்தான். உதயணன் மன்னனிடம் சென்று மறைத்து வைக்கப்பட்ட பெரும் செல்வத்தை கண்டறிந்து தருவதற்கு தன்னால் முடியும் என்று கூறினான். அவ்வாறே செல்வம் இருக்கும் இடத்தையும் தன் அறிவினால் கண்டறிந்து மன்னனுக்கு காட்டினான். இதனால் உதயணன் தருசகனின் நட்பை பெற்றான். அதன் பின்னர் உதயணன் மன்னனுடன் அரண்மனையிலேயே தங்கியிருந்தான். உதயணன் அரண்மனையில் தங்கியிருந்த சமயத்தில் மகத நாட்டின் மீது அடவி நாட்டு மன்னன், அயோத்தி மன்னன், சாலி மன்னன், சத்தி, விரிசிகை மன்னன், மல்லன், எலிக்காது செவியன் எனும் 7 மன்னர்கள் ஒன்றாக சேர்ந்து படையெடுத்து வந்தனர். இவர்கள் 7 பேரும் தருசக மன்னனுக்கு திரை செலுத்துபவர்கள். அவர்களின் சுதந்திரத்தின் பொருட்டு மகத நாட்டின் மீது ஒன்றாக கூடி படையெடுத்து வந்தனர். அதனால் மனம் தளர்ந்து வருந்திய மன்னனிடம் சென்ற உருமண்ணுவா அவர்களை புறம் காட்டி ஓடச் செய்வதாக கூறினான். பின்னர் உருமண்ணுவாவும் உதயணனும் தங்கள் திட்டத்தின்படி மணிகளை விற்கும் வணிகர் போல் வேடமிட்டு பகை மன்னர் தங்கியிருந்த பாசறைக்கு சென்றனர். அங்கு பல மணி நேரம் விலை பேசுவது போல் உரையாடினர். இருவரும் மகத நாட்டு மன்னனின் உறவினர் போல் இயல்பாக பேசினர். பகை நாட்டு வீரர்கள் அஞ்சும்படி அவர்களின் பேச்சு இருந்தது. அச்சம் கொண்ட வீரர்கள் போர் செய்யும் எண்ணத்தை கைவிட்டு பாசறையிலிருந்து புறப்பட்டு ஓடினர். மாணிக்கம் விற்றவர்களின் செயலால் இரவோடு இரவாய் பகை நாட்டு வீரர்கள் பயந்து ஓடியதை அறிந்த மன்னன் அந்த மாணிக்கம் விற்ற வணிகர்கள் யார் என தன் ஒற்றர்களை வினவினான். அது உதயணனின் செயல்தான் என்று ஒற்றர்கள் கூற கேட்டு மிகவும் மகிழ்ந்தான். தருசகன் தன் தங்கை பதுமாவதியை உதயணனுக்கு மணமுடித்து கொடுத்தான். பெரும் பரிசு பொருட்களையும் யானைகள், குதிரைகள், பசுக்கள் போன்றவைகளையும் பரிசளித்தான். அத்துடன் வருடகாரன், சத்தியகாயன் என்ற அமைச்சர்களையும் வேல்சத்தி, தருமதத்தன் என்ற படைத்தலைவர்களையும் உதயணனுடன் அனுப்பி வைத்தான். உதயணன் தன் நாட்டு எல்லையை அடைந்தபோது அவனின் தம்பிகளான பிங்களனும் கடகனும் அவனை எதிர்கொண்டு வரவேற்றனர். பாஞ்சால நாட்டு மன்னனும் ஆருணி அரசனும் உதயணன் மேல் போர் தொடுக்கவே உதயணன் அமைச்சன் வருடகாரியை அழைத்து, பாஞ்சாலராயனோடு அவனுக்கு துணையாக பல மன்னர்கள் உள்ளனர், அவர்களை உன் அறிவுத்திறத்தால் அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று கூறினான். வருடகாரியும் உதயணன் சொல்லை தன் கடமையாக ஏற்று செயல்பட்டான். நடைபெற்ற பெரும்போரில் உதயணன் வெற்றி பெற்றான். பாஞ்சாலன் இறந்தான். உதயணன் பாஞ்சால மன்னனுக்குரிய கௌசாம்பி அரண்மனையை அடைந்தான். ஆருணி நாட்டிற்கும் அரசனாக முடிசூட்டி கொண்டான். எத்தகைய வெற்றி பெற்ற போதும்
உதயணன் தன் காதல் மனைவியான வாசவதத்தை தன்னை வந்து அடையாததை எண்ணி வருத்தம் கொண்டான். வாசவதத்தை வந்தடைந்தாளா? உதயணனின் வருத்தம் நீங்குமா என்பதை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.